அன்பு பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, அன்பு மருமக்களே, எல்லாருக்கும் நம்முடைய வணக்கம். நம்பிக்கையை பற்றி ஆரம்பத்திலே உங்களுக்கு இரண்டு கதைகள் சொன்னேன். ஒரு ஏழை கூலிக்காக நம்பிக்கையாலே அருள் பெற்றது சொன்னேன். அடுத்த தடவை ஒரு பள்ளிக்கூட மாணவன் பையன் நம்பிக்கையாலே கடவுள் அருள் பெற்றதை சொன்னேன். இன்றைக்கு ஒரு கோயில் குருக்களைஞர் நம்பிக்கையாலே அருள் பெற்றதை சொல்லப்போம். ஒரு கோயிலில் ஒரு ஐயர் இருந்தார் குருக்களைஞர். அந்த நாட்டு ராஜா கண்ணனுக்கு குழந்தை கண்ணன் குட்டி கண்ணனுக்கு ஒரு கோயில் கட்டி அந்த ஐயரை பூஜையாக இந்த ஐயர் மாலை நேர பூஜை முடிஞ்ச பிறகு வீட்டை போகும்போது அவர் ஒரு வேலை செய்வார். பாலகிருஷ்ணன் குழந்தை கண்ணனுடைய தலையிலே சூடியிருக்கிற மலர் மாலை எடுத்து அவரை குடிப்பிலே செஞ்சிருப்பார். ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்குது. குடிப்பிலே செஞ்சுட்டு தான் பூஜை போவார். ஒரு நாள் வழக்கம் போல பூஜை முடிந்தது, மாலையாக போயிட்டு வீட்டுக்கு போக குழந்தை கண்ணனுடைய தலையிலே இருந்த பூமாலையை எடுத்து குடிப்பில சுற்றிட்டு வெளியில வந்தார். சத்தம் வந்து ஓடி வந்து வெளியில வர குதிரையும் தூரம் காசா வர வரணும் வரணும் பாலகிருஷ்ணன் தீபாவளி பாட்டு வந்து போய் தீபாவளி பண்ணிட்டு அவர் கண்ணில் ஊற்றிருக்கிறார். ஒரு கடையா குழந்தை கண்ணனுடைய தலையை சூடப்பட்ட அந்த மலர் மாலை எனக்கு வேண்டும். இந்த மாலை எங்க இருக்குது? இவர் ஓடினார். அவசரமாக கதவை சாத்தி போட்டு டக்குன்னு குடிப்பில் எடுத்து வெள்ளித்தட்டில் வச்சுட்டு கொண்டு வந்து ராஜாட்ட கொடுத்தார். ராஜா மாலை எடுத்து கண்ணிலே ஒத்த போனார். நாளைக்கு நரமயிலும் ஒரு கிடையா இந்த மாலையை எங்கே இருந்து கொண்டு என்னைக்கும் அதை கேள்வி பாலகிருஷ்ணன் தலையில் இருந்தால் எடுத்து ஊற்றேன். பாலகிருஷ்ணன் குழந்தை கண்ணனுடைய தலையை நரமயில் இருக்கிறதா இருக்கும் போது அங்கிருந்தான் இருக்காங்க. சரி, குழந்தை கண்ணனுடைய தலையை நரைமயிலும். நாளை காலையிலே வருகிறேன், தலையை பார்ப்பேன். குழந்தை கண்ணனுடைய தலையே நரைமயில் இல்லை என்றால் உன்னுடைய கழுத்து இருக்காது, வெட்டி விடுவேன். ராஜா போயிட்டார். இவருக்கு நடுக்கம் போய் ராஜா ரொம்ப முரட்டம் வந்து தலையை வெட்டுவேன்னு சொல்லிட்டான். வெட்டுவோம் நம்பிலோ நடுவதில்லை. இது நான்குமான தீர்ப்பு. கண்ணா, நான் உன்னை நம்புறேன், நீ தான் என்னை காப்பாற்றவன். அழுதாள் இருந்த அவரும் மயங்கி விழுந்துட்டேன். இவ்வளவு நேரம் கிடந்தாலும் தெரியல. காலையில் தான் அவருக்கு மயக்கங்கள் எழுப்பினார். விடிஞ்சு வைத்து வீட்டுக்கு போகல. குதிரை வார சத்தம் கேட்குது. வெட்டி பார்த்தா முரட்டு ராஜா கையில் வெட்டு கத்தியோட வார பல வளர்க்கிற வெட்டு கத்தி இவரோடி வைக்க வாங்க முன்ன வாங்கி குழந்தை கண்ணனுடைய தலையிலே அந்த நரைமைகளை பார்க்க வந்து வாங்க இவர் மனதுக்குள்ள கண்ணா 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 கடத்து வளர்க்க போது கண்ணா கண்ணா நீலாம் காப்பாற்றணும். அரசர் அப்படியே போனார். போய் வெட்டி பார்த்தார். குழந்தை கண்ணனுடைய நெற்றியில 4 நரம் இருக்கும்.
ஒரு கடையிலே இரவு நாம் போன பிறகு கோபம்சினார ஒட்டி வச்சிருக்காங்க. குழந்தை கண்ணனுக்கு இந்த நினைவாயிலே நான் ஒட்டலாம் கண்ணன் தலை ராஜா போய் என்ன செய்தார், அந்த நரவயிறுகளை எல்லாம் பிடிச்சி அப்படி பிடித்தார். நீங்கள் பயப்படலாமா, வீரர்களாக அங்க வேண்டும் அல்லவா? ராஜா நரவயிறு இடிச்சு பார்த்தார். ராஜா அழுத்து ஒட்டி ராஜா கட்டிக்க குழந்தை கண்ணனுடைய தலையிலிருந்து சொட்டு சொல்ற ரத்தம் பண்ணியும் அந்த மயிரை முக்கிய இடத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொல்றா. கண்ணா என்ன மன்னிச்சுக்க, ஐயர்தான் ஏதோ மோசடி பண்ணிட்டாருன்னு தப்பா தெரிஞ்சுட்டு உனக்கு நரமே இருந்திருக்குது, நான் தான் பிடிச்சிட்டேன் கிடையாது, என்னை மன்னிச்சு விடுங்கள், நான் தப்பு பண்ணிவிட்டேன். ராஜா போனவர்கள் ஐயர் போய் எட்டி பார்த்தார். இன்னும் சொட்டு விட்டார் அர்த்தம். கண்ணா நம்பினோர் கெடுவதில் நான் போன தீப்புன்னு சொல்லி உண்மைதான், நான் உன்னை நம்பணும், என்னை நீ காப்பாற்ற விடணும். குழந்தை கண்ணா என்னை காப்பாற்றுவதாக நீ கிழவனாக மாறி ராஜாவுக்கு இதை காட்டி வச்சிருக்கிறியே, நம்பினோர் கெடுவதில்லை என்ற உண்மைதான் என்று விளங்கு. அவரை காப்பாற்ற குழந்தை கண்ணன் கிழவனாகவே மாறி ராஜா கட்டியிருப்பார். அனிமா சிறுவர்கள் குறிப்பாக மாணவர்கள் குழப்படி பண்ணக்கூடாது, கூட்டணி சட்டம் போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சிலர் நான் மட்டும் குழப்படி நான் வந்து சட்டம் போட்டேன், நான் மட்டும் செய்தாங்க நான் மட்டும் செய்தாங்கன்னு வளர்ந்து நினைக்க தொடர்ந்து நடக்கும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா அவர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம். ஐயர் சொன்னார், மன்னா நாளைக்கு அதிகாரியில் கும்பாபிஷேகம் நடக்கலையோ, அது பசுப்பால் வேணும், சுத்தமாக பசுப்பால் வேணும், நீங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கவலை விடுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுகிறேன். ஒவ்வொரு வீட்டை சேர்ந்த ஒவ்வொருவர் சுத்தமான பசுப்பால் ஒவ்வொரு போத்தல் கொண்டு போய் கோயிலிலே கட்டப்பட்டிருக்கிற தொட்டியிலே வாக்கிலே ஊற்றி விட வேண்டும். உடனே ஒவ்வொரு சந்தி சந்தியா உடனடியாக டும் 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 இத்தால் ராஜா மக்காங்க மன்னர் வெளியிருக்கிறார். நாளைக்கு அதிகாரியை ஒவ்வொரு வீட்டை சேர்ந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுத்தமான ஒவ்வொரு போத்தல் பசுப்பாலம் கொண்டு வந்து அதிகாரியிலே கோயிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த தொட்டிக்குள்ளே பக்கத்துக்குள்ளே ஊற்றி விட வேண்டும். இது அரசருடைய உத்தரவு. ஒருவன் அவருக்கு கொஞ்சம் நல்லா புத்தி வந்துட்டு எல்லாரும் வாழ்ந்தாடி ஊற்றுவான். நான் மட்டும் ஒரு ஊற்ற பச்சை தண்ணியை கொண்டாடிட்டா இருந்தேன். கொண்டாடி சொன்னாங்க உடனடிக்கிற தண்ணியில ஒரு ஓட்டத்தை ஊற்றிட்டு ஊற்றி கடவுளை என்ன கண்டுபிடிக்கிறார், எல்லாரும் வாழ் ஊற்றிடுவாங்க. ஒரு ஒருத்தர் அந்த பச்சை தண்ணி அடிச்சுருக்கா. அதெல்லாம் இவர் என்ன நினைக்கிறார், ஒரு ஒருத்தர் பச்சை தண்ணியை கொண்டு உயிர்க்காரணும் துவாயால் ஓட்டிட்டு போய் கலகடா கலகடாது. இவருக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்கு இந்த கடை ஊற்றி வருது. எல்லாரும் பால் தண்ணி ஊற்றுவான். நான் மட்டும் ஒரு ஊற்ற பச்சை தண்ணி ஊற்றிவிட்டா அவரும் ஒரு ஊற்ற பச்சை தண்ணி கொண்டு வந்து ஜாலியாக மண்டை கொண்டு வந்து பார்த்து கடை 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 கலந்து விட்டேன். இப்படி நான் மட்டும் ஊற்றினாங்க. நாம் எல்லாரும் அடிக்கப்படுவோம். ஒருவர் அவருக்கு பரிந்த மனப்பார் ரெண்டு ஊற்ற பச்சை தண்ணி விட்டாங்க. இப்படி விட்டாங்க. காலையிலே அரசர் இருந்தார். மக்கள் எல்லாம் பாலும் என்ன இப்படி கேட்டு என்ன பக்தி அதிகால வேளையிலே வரிசையா வந்து கலக்கலா கலக்கலா கலக்கலா
எல்லாரும் ஊற்றி போனாரு. ஒரு வக்கு நிறைஞ்சி இருக்கும் பாருங்க, ஒன்றும் பார்க்கலாம். காசாவும் ஐயர் போய் ஐயர் கீழே கட்டினார். ஒரு வக்கு நிறைய மஞ்சள் தண்ணி நான் மட்டும் ஊற்றினாங்க, நான் மட்டும் ஊற்றினாங்க. அதுபோல நான் மட்டும் அப்படி பண்ணாங்க, நான் மட்டும் சட்டம் போட்டாங்க. எனக்கு பல செய்ய தொடங்குனா நான் மட்டும் ஊற்றினாங்க, எல்லாருக்கும் மஞ்சள் தண்ணி ஊற்றின மாதிரி போயிடும். எனக்கு முன்பு பேசிய ஆசிரியர் சிரிப்பை பற்றியும் சொன்னார். ஆகவே சிரிப்பை பற்றி சில எழுதி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சிரிப்பு சிறந்த மருந்து. இங்கிலீஷ்லையும் ஒரு பழமொழி வைத்திருக்கிறார்கள், லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசின். சிரிப்பு சிறந்த மருந்து. சிரிக்க கண்ணாடியில் நீங்கள் சிரிக்கிற நேரமும் பாருங்க, சிரிக்காத நேரமும் பாருங்க. அகத்தின் அழகு சிரிப்பு. வள்ளுவரை சொல்லுகிறார், இடுக்கண் வருங்கான் நகுக, அதனை அடுத்தொருவர் அகுதப்பதில் தாங்க முடியாத வேதனை இருந்தால் சிரிக்க வேண்டும். அந்த வேதனையை தீர்ப்பதற்கு சிரிப்பை போன்ற மருந்து வேற இல்லை. ஆனால் சில 2 நாள் சிரிக்கிறார். குடியங்காய கிடைக்க மாதிரி சிரிக்கிறதில்லை. சிரிக்கிற நேரத்தில் ரத்தோட்டம் சீராக நடைபெறுகிறது. சிரிக்கிற நேரத்தில் மனம் சாந்தமாக இருக்கிறது, உற்சாகப்படுகிறது. ஒரு சின்ன சிரிப்பு சம்பந்தமான சின்ன ஜோக்கத்தை போட்டு இங்கே வீட்டை வந்த பரவாயில்ல. 2வது ஒரு பாடசாலை டீச்சர் பார்த்தா ஒரு பொடியன் இடதுகை அகழ்கிறான். அவன் இடதுகை பொடியன் ஜப்கான் போயான் போட்டு அங்கால திரும்பி படவாளை அகழ்கிறான். குஞ்சு வலது கையால் எழுதுங்களோ இடது கையால் எழுதுங்களோ? உடனே டீச்சர், நான் வலது கையாலையும் எழுத மாட்டேன், இடது கையாலையும் எழுத மாட்டேன். மனுஷனாக இன்னொரு பாடசாலை டீச்சர் என்ன அப்படியே இப்போ ட்ராயிங் இருக்கிற பாடம், சித்திரம் இருக்கிற பாடம் கொப்பியதானாங்க. நீங்கள் எனக்கு ஸ்கூலுக்கு வர வழியில் ரோட்டில் என்ன கண்டிங்களோ அதை கேள்வி. எல்லா மொழிகளும் பிள்ளைகளும் கேள்விகளும் எல்லாம் ஒரு மொழிகள் அவங்க கூட படி கையை கட்டி கொண்டு மாதிரியா டீச்சர் பார்த்தா எல்லாரும் இவன் மட்டும் கூட படி எல்லாரும் கேள்விங்களா கை படிச்சுட்டே இதெல்லாம் நடக்குது. 20 நிமிஷம் டீச்சர் சரி, நான் 10 நிமிஷத்தில் நான் ஒவ்வொரு கொப்பியையும் பார்க்க. அப்போதான் அந்த புலப்படிகார புயல் ட்ராயிங் பிரிச்சான். பிரிச்சுட்டு பார்த்தா பக்கத்தில் உள்ள ஒரு உள்ள ஹோட்டலில் தண்ணி வாடகை பக்கம் இருக்குது. அந்த உள்ளோட ஹோட்டலில் இருந்து தண்ணி எடுத்து அந்த உள்ளோட கடல் பக்கத்துக்குள்ள கரத்தை போய் ஊற்றி அப்படியே ஜாமி பழம் எடுத்து அவங்க ஒப்பில அப்படியே அப்புறம் டீச்சர் பார்த்தான். அப்பு அப்பு அப்ப மாட்டான். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நிலையினான் தண்ணி எடுத்து அந்த உள்ளோட கரத்தை போய் உள்ள ஊற்றி வாடகை பக்கத்துக்குள்ள அப்படியே குழச்சி மறுபடி அப்படி போகுது. அந்த உள்ள அங்காள திரும்ப அந்த உள்ளோட யூனிஃபார்ம்ல தான் படுத்துட்டு காட்டுங்க ஒரு விளையாட்டு டீச்சர் நான் சொல்லுறதுல காரணம் குட் நன்று பஸ் எல்லாம் இவன் அப்படி அப்படி
என்ன ஸ்கூலுக்கு வரக்குள்ள காலையில் ரோட்டில் வேண்டது அதுதான் டீச்சர். நான் காலையில் ஸ்கூலுக்கு வரக்குள்ள ரோட்டுக்கு தான் ஊற்றுறாங்க. டீச்சர் பார்க்க இப்படி வடிவாக தார் ஊற்ற மாட்டாங்க. சூப்பர்வைசர் இல்லைன்னா கொஞ்சம் தார் ஊற்றி மண்டை போட்டு போயிடுவோம். எல்லாரும் குட்டந்து போட்டு டீச்சர் இவனுக்கு வெரி குட். ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஃப்ரெண்ட், ஒரு நண்பர் வேர்ல்டு மேன் உலக படத்தை அவருக்கு அதில் வெளியே ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்து 6 மணி நேரம் காட்டுவோம். இது கொடியிலேருந்து வந்தது. ஒரு நாள் இவர் அலமாரிக்கு மேலே திருவழியாக போயிட்டால் காற்று அடிச்சுட்டு அதை அப்படி வந்து இளைய மகன் தவண்டு வந்து அந்த படத்தை எடுத்து 7 மூட்டை அமைச்சு போட்டான். இவர் வெளியே போயிட்டு கொஞ்சம் படம் தான் தெரியும். பொறி படம் இது என்னடா குந்திக்கிறது வச்சு பொறுத்துறது பார்க்குறாரு. தம்பொத்தனையும் கொண்டு வச்சு பொறுத்திட்டு 1/2 மணி நேரம் பொறுத்து எழுத வேண்டத்துக்கு உண்டாக்குறது. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி பொறுத்து முடிச்சுட்டு அப்பாடா இப்போ முடியாது. இந்தியாவுக்கு மேலேங்க இதெல்லாம் பார்த்துருக்குறான். அவருடைய இன்னொரு மகன் 7 வயசு முடியும். என்னப்பா ஜாயின் பண்ண இல்லையா? இதாங்க நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். அவன் குறைக்கு எடுத்தான். இங்காலையும் பார்த்தான், அங்காலையும் பார்த்தான், ஒவ்வொரு உண்டையும் பார்த்தான். பார்த்துட்டு பட பட படம்னா நஞ்சு மஞ்சளுக்குள்ளே போட்டுதான் பார்த்தா உலக படம் தெரியாது. மகனே 1/2 மணி நேரம் என்னால் முடியலை. எப்படிதான் நான் விடுது? அப்பா அது சிம்பிள். அப்பா என்னடா சிம்பிள்? இந்த உலக படத்துக்கு 40 மனுஷன் படம் இல்லையாப்பா. தலையை வச்சன், 2 கையை வச்சன், பகுத்த வச்சன், 2 காலை வச்சன். மனுஷன் படம் சரியா இருக்கு. திருக்குட்டன் உலக படம் மனுஷன் சரியா இருந்தா உலகம் சரியா இருக்குன்னு பாட்டா. அவருக்கு நல்லதே நீ அப்பனை வந்தா சூப்பர்னா. ஒரு ஊரில் ஒரு ஆளுங்க அவருக்கு தன்னை பற்றி வெளியானா எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் உடனே கொடுப்பேன் மறுபடி இப்படி குளிவு கொள்வார். இவர் ஒரு நாள் வழியில் வார சின்ன பொடிய 7 பேர் விளையாடி கொண்டு அடே இந்த வாரம் மாமாட்ட நொடி கேள்வி பார்க்க மாமா இவர்கிட்ட ஒரு பொண்டாரையும் கேள்வி கேட்க போகிறோம். இவர் பார்த்தார் இந்த பொடிப்பையில் நம்மகிட்ட இல்லைங்க, எனக்கு தெரியாது, நம்ம கேளுங்களா? ஓ 5 அடி நீளம், 5 அடி அகலம், 5 அடி தாழ்வு. அந்த கிடங்கு மடுவுக்குள்ள எவ்வளவு மண் இருக்கும்? இவர் மணக்குள்ள கணக்கு பார்க்குறேன். ஒரு மணி 5000 மொக்கு மடுவுக்குள்ள மண் இருக்குமா மாமாட்டான். அப்போதான் அவருக்கு கிடைக்குது. நமக்கு வரலையே. இன்னும் ஒரே ஒரு ஜோக்கை சொல்லி முடிக்கிறேன். இப்போ நாளை யாரும் சரி போய் ஊசி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன். அது இந்த குழந்தைங்க விஷயத்தை இன்னும் ஒரே ஒரு விஷயம். ஒரு பாடசாலை ஒரு டீச்சர் அவங்க இங்கிலீஷ் தான் நல்லா இருக்கும். பிள்ளைகள் இங்கிலீஷ் கேட்டால் கேன் பேக்கருக்கு டோக்கியஸ் கொடுக்கும். அந்த டீச்சர் மிஸ்டர் ஓமான்லேயோ வேலை ஓமான்லேயே அவர் சாமான்கள் அனுப்புகிற நேரத்தில் சாக்லேட்ஸில் 100 தந்து விட்றார். பொறின் சாக்லேட் இவன் அதில் ஒரு சாக்லேட் சில வெளிநாட்டு சாக்லேட் சில போய் ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் வகுப்பில் பிள்ளைகள்
சரி, இந்த சாக்லேட்டுக்கு ஆருக்கு தருவன் என்றால் இன்றைக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் போன வழியில் ரோட்டில் 6 இங்கிலீஷ் கிடைச்சா 3 இங்கிலீஷ் வருதுன்னா 6 பாடம் வாங்கி வந்து நாளைக்கு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த சாக்லேட். ஒரு பிரபடியாக நான் தான் அனுப்பி வந்துட்டேன் 3 வசனம் பாடம் வாங்கி வந்து சொல்லு. நாளை பள்ளி விட்டுது இவன் போகிறான். என்னடா ஒருவன் இங்கிலீஷ் கதைக்கிறார்கள், எல்லாரும் தமிழ்லாம் கதைக்கிறாங்கன்னு ராத்துக்கு போகிறான். ஒரு போக்கடியில் 2 பேர் சண்டை. நீ உண்ட வாய போட்டு இவனுக்கு என்னென்ன கருத்துலையே அடை இவங்க இங்கிலீஷில் 2 பிடிக்கிறாங்க. போண்டா இவன் பாடம் வாங்கிட்டான். கருத்து தெரியாமல் ஜூசடாப்பியமோ 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 ரோட்டில் போகிறாங்க. அங்கே கொஞ்சம் தூரமான பூங்கா, ஒரு பார்க், ஒரு காதலன் காதலியை பார்த்து ஓ கம்மை தாய் விளையாடுறாங்க. இவன் பாடம் வாங்கி விடுறோம். ஓ கம்மிட்டாரு இது என்ன முட்டல் 2 பாடம் வாங்கிட்டான். ஓ கம்மிட்டாரு நான் பேருவான். அவன் வீடு வந்துட்டு ஐயோ 3 வசனம் பாடமாக்குறாங்க. சாக்லேட் 2 தானே பாடம். வீடு வந்துட்டு சாக்லேட்டு கிட்ட கிட்ட வந்து போகிற மாதிரி பாடம். கிரிக்கெட் அடிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு படிய கெட்டுக்கிற போல அடிச்சு விட்டா ஒரு பவுண்டரி. ஒருவன் கட்ட ஓ வட்டை வழி சொல்லிட்டு ஓ வட்டை வழி சொல்லிட்டா ஆஹா என்ன அருமையான அடி. இவன் கட்டு சரியா ஓ வட்டை வழி சொல் ஓ வட்டை வழி சொல் பாடம் வாங்கிட்டான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டான். 3 வசனம் பாடம் வாங்கிட்டு வந்துட்டான். சடாபியமோ இந்த வாய போட்டு ஓ கம்மிட்டாய் என்ன அன்பையும் வா ஓ வட்டை வைத்து ஆஹா என்ன அருமையான டீச்சர் அவனுக்கு அப்படி எடுத்து தூங்கிட்டாவும் விளையாடி அவர் ஹை ஹீல்ஸ் செருப்பு அதுதான் இந்த ஜாக்கிரதான் நீங்கள் பசி அனுப்ப விளையாடு 3 இங்கிலீஷ் வசனம் பாடமாக்குனாங்க. கழித்துங்க இந்த முடியும் மாட்டினா கழிவுனா கொஞ்சம் நேரத்தில் டீச்சர் 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 பார்த்தா ஒரு முடியும் தான் கை வைக்கிறான். இதுகளுக்கு புரியல தான் இது என்ன கட்டிக்கார் இங்கே வாட நீ பாடமாக்குற இங்கிலீஷ் வசனத்தை சொல்லு. டீச்சர் மரியாதை தான் நீ பாடமாக இங்கிலீஷ் அதுதான் டீச்சர் டியூஷன் பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லாமல் டீச்சர் உன்னை பிரின்சிபல்கிட்ட கூட்டி கொண்டு அடி வாங்கி தராடி பாடா பிரின்சிபல்கிட்ட போகணுன்னே அவன் 2வது விட்டான். போக முடியாது அவனை பிரின்சிபல்கிட்ட அடி வாங்க இருக்கு. பிரின்சிபல் கோவில் வாசல் போட்டு 2 பார்த்தா டீச்சர் ஒடியனை பிடிக்கிறதுக்கு வரா. அவளை கண்ணெல்லாம் கலைஞ்சிருக்கு. டீச்சர் என்ன நடந்தது சார்? அவளை பிள்ளைகளை வச்சு மாவட்டம் சொல்லிட்டான். மாடா பிரின்சிபல்கிட்ட போவான இந்த முத்தல் இவங்க மேசையில் இருந்த திறம்படுத்து டீச்சருக்கு அப்படி திருநாண்டு விட்டால் ஓ வட்டே
உண்டாகும் என்று கூறி இன்றைக்கு இவ்வளவு போதும். அடுத்த பார்ப்போம். எல்லாருக்கும்